ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பின் டாக்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பின் டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேமில். ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கிங்கை அட்டாக் பண்ணுது. நடுவில் வந்து ஒரு பான் இருக்குது. ஸோ அந்த பான் வந்து பின்னாக இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டை மூவ் பண்ணி செக் வைக்கலாம். செக் வச்சோன்னா கிங் இங்கே மூவ் ஆயிடுது. அப்போ இந்த ரூக்குக்கு டிஃபென்ஸ் இல்லை. ஸோ அந்த ரூக்கை கட் பண்ணிடலாம். ஸோ ஒரு டாக்டிக்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து பாருங்கள். இப்போ அந்த பசிலை வந்து ரிமைண்ட் பண்ணி பார்க்குறதுனா பார்த்துடலாம். ஸோ இந்த பான் பின்னா இருக்குது. இந்த பானை வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டை வந்து இங்கே வைக்கலாம். வச்சோன்னே இந்த ரூக்கோட டிஃபென்ஸ் போயிடுது. அப்போ நம்ம குயினை வச்சு ரூக்கை கட் பண்ணிடலாம். ஸோ இதான் இந்த டாக்டிக்ஸ். ஸோ அடுத்து பின் டாக்டிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஒயிட் டு மூவ். இந்த பான் வந்து பின்ன இருக்குது. உங்களுக்கு தெரியுது இந்த பான் வந்து பின்ன இருக்குது. எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிங்க. நான் யோசிக்கிறேன். ஸோ நைட் எடுத்து இங்கே வச்சா பான் கட் பண்ணணும். இந்த பான் இப்போ அந்த சைடு ஃப்ரீ ஆயிடும். ஸோ ஆனால் அந்த 3 நாளாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ஓகே, ஐடியா கிடச்சிச்சு. குயினை வச்சு பானை கட் பண்ணுறோம். கட் பண்ணோன்னே கிங் இந்த கார்னருக்கு போயிடுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு ஐடியா. மறுபடியும் இந்த ரூக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பானை பின் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், நைட் எடுத்து இங்கே வச்சோன்னா செக்மேட் ஆயிடும். ஸோ அதான் வந்து இந்த தீம். ஸோ இப்போ யோசிங்க. ஒயிட் டு மூவ் அண்ட் யூஸ் பின் டாக்டிக்ஸ். கொஞ்சம் போக டஃப்பாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கிங்கை பாருங்கள், கிங் பொசிஷனை பாருங்கள். கிங் பொசிஷன் நேரம் குயின் இருக்குது, அதுக்கு நேரம் பிஷப் இருக்குது. ஸோ அப்போ பிஷப்பை வச்சு நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா குயின் வந்து பின்னாடி. இப்போ ஃபைனலாக பின் ஆனதுக்கப்புறம் நம்ம குயினை அடிச்சிடலாம். ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த நைட்டு வந்து பின்ன இருக்குது நைட்டு. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம கேமை வின் பண்ணுறோம்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம ரூக்கும் அட்டாக்ல இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக விளாடணும். ஃபஸ்ட்டு மூவ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 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 நைட்டை வந்து எப்படி நம்ம ரூக் வச்சு பின் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த பிஷப் வச்சு இந்த பான் அடித்தோம் அப்படின்னா இந்த நைட்டு பின் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அப்போ 2 பின் இருக்குது. ஸோ அடுத்து அவங்க பானை புஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த நைட்டை அடிச்சிடறோம். ஓகே, இந்த பஸ்ஸில் வந்து கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா 2 டபுள் பின் இருக்குது. அதனால் அடிச்சிடறோம். அதுக்கப்புறம் ரூக்கை வச்சு இந்த நைட்டை அடிச்சிடறோம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி பின் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இந்த லைனில் இந்த கிங்கு வர முடியாது. அப்புறம் ஓகே, இப்போ இந்த ரூக் எடுத்து இங்கே வச்சோம் அப்படின்னா செக் ஆயிடுது. செக் ஆனதுக்கப்புறம் கிங்குக்கு ஆப்ஷனே கிடையாது, இங்கே தான் மூவ் ஆகணும். அப்போ இங்கே வச்சோன்னா பின் ஆயிடும். ரூக் எடுத்து இங்கே வைக்கிறோம், செக் ஆயிடுது. செக் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட்டில் போகுது. இப்போ இந்த ரூக் எடுத்து இங்கே வச்சோம்னா குயின் வந்து அடிச்சிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரூக் எடுத்து இங்கே வைக்கிறோம், வச்சோன்னா பின் ஆயிடுது. அதுக்கப்புறம் குயினுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை, அடிச்சிடும். அப்புறம் நம்ம குயின் அடிச்சிடலாம். ஓகே, ஸோ அடுத்த பின் டாக்டிக்ஸ். இந்த பான் பின்னா இருக்குது. இந்த பிஷப் வந்து இங்கே அடித்தாலும் நம்ம குயின் வச்சு எடுத்துடும். ஸோ அதான் கான்செப்ட். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து இல்லை ரிமூவ் பண்ணிட்டோம், போர்டு அவுட் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 பானும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா செக் ஆயிடுது. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம இந்த பானை கட் பண்ணுறோம். நம்ம பிஷப் வச்சு அடிப்பாங்க, நம்ம குயினை வச்சு அந்த பிஷப் அடிச்சிடலாம். ஸோ பின் டாக்டிக்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து இது சிம்பிள் தான். கிங்கும் குயினும் ஒரே லைனில் இருக்குது. ஸோ ரூக்கை வச்சு நம்ம பின் பண்ணிடலாம். அடிப்பாங்க, நம்ம குயின் அடிச்சிடலாம். பின் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பின்னில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து அதே மாதிரி தான். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கான்செப்ட் தான், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செக் வைக்கிறோம், கிங் இங்கே வருது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குயின் எடுத்து இங்கே வச்சோன்னா செக்மேட் ஆயிடும். ஸோ அதான் கான்செப்ட். குயின் எடுத்து இங்கே வச்சோன்னா செக்மேட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிங் இருக்குது, கிங்கோட டயகனலில் ரூக் இருக்குது, பிஷப் இருக்குது. பிஷப் வச்சு இங்கே வச்சோன்னா பின் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரூக் அடிச்சிடலாம்.
ஸோ அடுத்து இந்த பான் வந்து பின்ன இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா குயின் இருக்குது. குயினோட ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பான் பின்ன இருக்குது. நடுவில் இந்த நைட் இருக்குது. நம்ம நைட்டை நகர்த்தி இங்கே வச்சோம் அப்படின்னா கிங்குக்கு செக்காக இருக்குது. ஒரு குயினையும் அட்டாக் பண்ணுறோம். ஸோ டபுள் அட்டாக் ஃபோர்க்கு கிடைக்கிது, நைட் ஃபோர்க்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம குயினை அடிச்சிடலாம். ஸோ அடுத்து பின் டாக்டிக்ஸ் பார்ப்போம். இப்போ பிளாக் டு மூவ். ஸோ எது பின்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து பின் ஆகலை. ஆனால் என்ன அப்ஜெக்டிவ்னா பேக் ரேங்க் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்போ குயின் எடுத்து இங்கே வைக்கிறோம், செக் ஆயிடுது. ரூக்கை வச்சு பிளாக் பண்ணிட்டாங்க, ரூக்கு பின்னே ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த ரூக் எடுத்து இங்கே வச்சா பேக் ரேங்க் செக் பண்ணிட்டு இப்போ வந்து பிஷப் வச்சு பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ பிஷப்பும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும், கேர்ஃபுல்லாக வரணும். நமக்கு ஏன்னா பவர் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணணும். பின்னாடி பீஸை செகண்ட் டைம் அட்டாக் பண்ணி நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து டீவியேஷன். ஓகே, இந்த குயின் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எடுத்து இங்கே வச்சு குயின் எடுத்து இங்கே வச்சு நம்ம செக்மேட் பண்ணலாம், அல்லது வந்து ரிப்பீட் பண்ணி கேம் வின் பண்ணலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், புக்கை வச்சு இந்த பிஷப்பை அடிப்போம். ஓகே, குயின் அடிச்சிச்சு. இப்போ குயின் எடுத்து இங்கே வைக்கிறோம், செக் ஆயிடுது. ஸோ இது விளாடக்கூடாது, வேறு பெட்டர் மூவ் விளாடணும். யோசிப்போம். ஹிண்ட்டு கேட்டு பார்ப்போம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் பொசிஷனில் தான் இருக்குது. ரைட் எடுத்து வைக்கிறோம், குயின் ப்ரொடெக்ஷன் வந்துடுது. மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே ஐடியா கிடச்சிச்சு. ரைட்டு தூக்கி வச்சா கரெக்டாக வரும். இப்போ வந்து அந்த ரூக்கு பின்னே இருக்குது. இப்போவும் கரெக்டாக விளாடணும். இது வரைக்கும் ஓரளவு கேஸ் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக விளாடணும். ரூக்கு பின்னே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கேம் வின் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம், கரெக்ட் இங்கே தான் வரணும், இங்கே வரணும் அல்லது இங்கே வரணும். நைட்டை தான் மூவ் பண்ணணும், நைட்டை மூவ் பண்ணி அடிச்சிடும். ஓகே, அடித்ததுனால நம்ம ஒரு பீஸை இது பண்ணிட்டோம். அடுத்த வந்து அந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூவ் வந்து என்ன விளாண்டோம் அப்படின்னா, குயின் எடுத்து வந்து இங்கே செக் வைக்கிறோம், ரூக்கு பிளாக் பண்ணிச்சு. அந்த பசல் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ அடுத்து இந்த ரூக்கை வச்சு இங்கே பேக் ரேங்க் செக் வச்சு பிஷப் பிளாக் பண்ணிச்சு. இப்போ இந்த பிஷப்பை அடிச்சிட்டேன், குயின் அடிச்சிச்சு. அடுத்து நைட்டை இங்கே கொண்டு வரேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் நைட்டை இங்கே கொண்டு வரேன். அடுத்து நைட்டை வந்து வச்சு இந்த ரூக்கை கட் பண்ணதுக்கப்புறம் குயின் அடிக்கும். குயின் அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கேமே ட்ரா பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ வந்து பின்னில் ஒரு அட்வான்ஸ் எக்ஸாம்பிள் இது, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பசில் போகலாம். ஸோ இந்த பசிலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின் டாக்டிக்ஸ் தான். எது பின்னே இருக்குது அப்படின்னா இந்த பான் பின்னே இருக்குது. இந்த பான் வந்து டயகனலில் இந்த பிஷப் வந்து பின்னாடி. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம
குயினை வச்சு அட்டாக் பண்ணலாம். கிங் போயிடுச்சு. அடுத்து இங்கே செக் வச்சோம்னா செக்மேட் ஆகிடும். ஓகே, ஈஸியான பஸ்ஸில் தான். ஸோ அடுத்து பார்த்தா ஓகே, பிஷப்பை வச்சு நம்ம இந்த நைட்டை அடிக்கலாம். ரூக்கால் அடிக்க முடியாது, அடிச்சிச்சுன்னா குயின் போயிடும். ஸோ அதனால் அவங்க அமைதியாக இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குயின் அடிச்சிடலாம். கரெக்ட். ஸோ பின் டாக்டிக்ஸ் மட்டும் இல்லை, மற்ற டாக்டிக்ஸும் மிக்ஸாக தான் வருது. ஸோ அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது பசில்ஸு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கிங் இருக்குது, கிங்கோட டயகனலில் குயின் இருக்குது. ஸோ அப்போ பிஷப் அடிச்சுட்டு இங்கே வச்சோன்னா பின் ஆயிடும். ஸோ அப்போ அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம குயின் வச்சு குயின் அடிச்சிடலாம். ஸோ பானை டபுள் ஸ்டெப் மூவ் பண்ணி நம்மளோட குயின் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் பின்னு யூஸ் பண்ணி நம்ம இந்த பானை வின் பண்ணலாம். அவங்க அடிக்கும்போது அவங்க அடித்தாங்க அப்படின்னா அவங்களோட ரூக்கு போயிடும். ஸோ இந்த இதில் இந்த நைட்டு வந்து பின் ஆயிருக்கு, செல்ஃப் பின் ஆயிருக்கு. ஸோ ஒயிட் டு மூவ். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நைட்டு வந்து இந்த பிஷப்பை டிஃபர் பண்ணுது. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம இந்த பிஷப் வச்சு இதை அடிக்கலாம். அடித்தோன்னா குயின் அடிக்கும். அப்புறம் இந்த பிஷப்பை நம்ம அடிக்கலாம். ஏன் அடிக்கலாம் அப்படின்னா அவங்க இந்த குயின் எடுத்துருவாங்க, ஆனால் நம்ம இந்த குயின் எடுத்து செக் வைக்கலாம். நம்ம இந்த குயின் எடுத்து செக் வைக்கலாம். அடுத்த மூலம் நம்ம அந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் இன்னொரு தடவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பிஷப்பை வச்சு இந்த நைட்டை அடிக்கிறோம். அடித்தா தான் இந்த பிஷப்பை வந்து இந்த நைட்டை அடிக்க முடியும். ஸோ அதை அடித்ததுக்கப்புறம் குயின் அடிக்குதா, அடித்த உடனே அவங்க நம்ம குயின் அடிப்பாங்க, நம்ம இந்த நைட்டை வச்சு இந்த குயின் எடுத்துறோம். ஸோ நமக்கு தான் அட்வான்டேஜ். இதுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்து இந்த பான் பின்ன இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம கேமை வின் பண்ணணும். சரி, ஓகே, கரெக்ட். ஓகே, கரெக்ட். அடுத்து இந்த இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குயின் வச்சு இந்த ருக் அடிக்கலாம். அடுத்து இந்த பேக்ரவுண்ட் ப்ராப்ளம் வருது. அப்போ இந்த பிஷப் வந்து ஆட்டோமேட்டிக்காக பின் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த பிஷப் இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்க அடிக்க நம்ம த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு மாதிரி நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ அந்த குயினை வந்து அடிச்சிடலாம். ஸோ அடுத்த பர்சன் இந்த மாதிரி பின் டாக்டிக்ஸ் வந்து நிறையா பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் டாக்டிக்ஸ் அடுத்த இதில் பார்ப்போம். ஸோ இது அந்த ரூக்கு பின்னே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, அடிச்சிடலாம். குயின் அடிச்சிருச்சு, நம்ம குயின் அடிச்சிடலாம். இந்த பான் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம பின் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ரூக் எடுத்து இங்கே வைக்கலாம். ஓகே, இந்த பிஷப் பின்ன இருக்குது, இந்த ரூக் இருக்குது, இந்த பான் பின்ன இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிட்டு நம்ம பெஸ்ட் மூவ் வந்து விளாடணும். கேர்ஃபுல்லாக விளாடணும். பின் டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
இப்போ கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணால் இந்த ரூக்கை வந்து அந்த பான் அடிக்க முடியாது. ஆனால் குயின் வந்து மூவ்மெண்ட் பண்ணால் பிரச்சனை ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம அந்த ரூக் அட்டாக் பண்ணுவோம். ஓகே, ஏன் இந்த பர்சன் மறுபடியும் நான் காமிக்கிறேன். ரூக் வச்சு இங்கே அடிக்கிறோம், ரூக் அடிச்சிடும். இப்போ குயின் வச்சு அடித்தோன்னா நம்ம இந்த பானை வச்சு இந்த ரூக் அடிப்பாங்க, அப்போ நம்ம குயினை வச்சு இந்த ரூக் எடுத்துடலாம். அந்த கான்செப்ட் தான் அது. ஓகே, நைட்டு பின்னாடி பான் பின்னாடி, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம விளாடணும். அதே மாதிரி இந்த பிஷப் இந்த டயக்ராமில் இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம கரெக்டான மூவாக இப்போ பேஸ் பண்ணணும். ஓகே, நைட்டை வச்சு இங்கே செக் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குயினை வச்சு இங்கே அடிச்சிடலாம், அல்லது ரூக்கை வச்சு இங்கே அடிச்சிடலாம். செக் வைக்கிறதா கரெக்டாக குயின் அடிச்சிடும். இங்கே போனால் என்ன ஆகும், செக் வைக்கிறோம். கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணி பார்ப்போம். செக் வைக்கிறோம், நைட் இடத்துல வந்து இங்கே செக் வைக்கிறோம். செக் வச்சோன்னா கிங் வந்து இங்கே மூவ் ஆகுது. இங்கே மூவ் ஆனால் எப்படி செக் அவுட் பண்ணுறாங்க. பிஷப் இந்த லைனை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இனிமேல் இந்த பான் பின்ன இருக்குது, இந்த பான் பின்னானது தான் இப்போ மெயினாக வைக்கிறாங்க. இப்போ குயின் அடிச்சிடும். இது சிம்பிள். குயின் இருக்கு, சார் கிங் இருக்குது, கிங்கோட லைனில் வந்து ரூக் இருக்குது. ஸோ அப்போ பிஷப் எடுத்துட்டு வந்து செக்மேட், சாரி பின். இது இந்த பர்சன் வந்து ஆல்ரெடி பார்த்தோம், அதே மாதிரி தான். இப்போ மறுபடியும் ரூக் எடுத்துட்டு வந்து இங்கே வைக்கிறோம், கிங் மேலே வருது, குயினை பின் பண்ணிடுறோம். அடுத்த மூவில் குயின் அடிச்சிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக் டு மூவ். நம்ம குயின் பின்னா இருக்குது, அவங்க குயின் பின்னா இருக்குது. ஸோ நம்ம பின்னான பீஸை கொஞ்சம் தள்ளி வைக்க ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இங்கே செக் வைக்கணும், தள்ளி வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம குயின் அடிச்சிடலாம். இந்த பசிலில் ரெண்டு பானம் வந்து ப்ரொமோட் ஆக போகுது. ஸோ இந்த டயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக விளாடணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூக் எடுத்து வந்து இங்கே வச்சு பண்ணணும். குயின் வந்து பிளாக் பண்ண வர வழியே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குயின் எடுத்து வந்து இங்கே செக் வச்சா பிரச்சனை ஆயிடுது. ஸோ அப்போ குயின் அடிச்சிடலாம், செக்மேட். ஸோ இது ஒரு சிம்பிள் தான். கிங் இருக்குது, கிங் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் குயின் இருக்குது. பிஷப் எடுத்து இங்கேருந்து இங்கே வச்சா குயின் ஆயிரும். அப்போ குயின் அடிச்சிடலாம். ஓகே, ஓகே. இது என்னன்னா பின் பண்ணுறோம். நம்ம பின் பண்ணிவிட்டு அவங்க அடித்ததுக்கப்புறம் நம்ம நைட்டை வச்சு ஃபோர்க் பண்ணிடுறோம். செக் வைக்கிறோம், குயின் அடிச்சிடும், நைட்டை வச்சு இங்கே ஃபோர்க் பண்ணுறோம், கிங் இங்கே வந்துடுது, நம்ம குயின் அடிச்சிடும். ஸோ இந்த பான் பின் இருக்குது. செக் வைக்கிறோம், செக்யூர் ஆகும், கிங் போகும், செக் வைக்கிறோம். குயின் வந்துருச்சு, குயின் அடிச்சிடும். இந்த பசலில் ஏன் வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அந்த ரூக்கை வச்சு இங்கே வச்சோம் அப்படின்னா குயின் இங்கே வருது, வந்ததுக்கப்புறம் நம்ம குயின் அடிச்சிடும். சப்போஸ் குயின் வராமல் அந்த கிங் வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா இங்கே வைக்கிறோம், கிங் வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுச்சு, இந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னா நம்ம பானை வச்சு இங்கே அடிக்கிறோம். ஸோ வந்து செக் ஆயிரும். கிங் வந்து இங்கே போகும்,
இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா குயினை வந்து இங்கே வச்சு செக் வைக்கிறோம். கிங் வந்து இங்கே போகுது. அல்லது இங்கே போனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூக்கை இறக்கி அதை இங்கே போக வச்சா நம்ம ரூக்கை வச்சு இறக்கி அடிச்சிடலாம். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ பின்னை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு. ஸோ இதுதான் இந்த பஸ்ஸரோட முக்கியமான விஷயம். சரி, அடுத்த பஸ்ஸர் போகலாம். ரூக் எடுத்து இங்கே வைக்கிறோம். குயின் பிளாக் பண்ணுறது அடிச்சிடறோம். ஸோ அடுத்து இந்த பான் வந்து இந்த நைட்டு பின்ன இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரூக் வச்சு அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், குயின் அடிக்கும், அதாவது பான் அடிக்கும். குயின் அடிக்கணும். பான் அடிச்சு அப்படின்னா பிஷப் வச்சா இங்கே அடிச்சுட்டு நம்ம இந்த குயின் எடுத்துடலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நைட் அடிக்கிறோம். அதாவது இந்த நைட் அடிக்கக்கூடாது. சரி, இந்த நைட் அடிக்கலாம். அப்புறம் குயின் அடிச்சோம். சிம்பிள் தான். ஸோ இந்த பொசிஷன் சிம்பிள் தான். ரூக் எடுத்து இங்கே வைக்கிறோம். இங்கே வச்சு அடிச்சிடும். ஸோ பின் டாக்டிக்ஸ் நிறையா பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பின் டாக்டிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் ரேங்க் பார்ப்போம். செக் வைக்கலாம். கரெக்டு. போயிடுது. செக் வைக்கலாம். செக் வச்சு குயின் எடுத்துடலாம். அவ்வளோதான். நைட்டு பின்ன இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குயினை வச்சு இந்த இப்போ நம்ம நைட்டை வச்சு இந்த புக் அடித்தோம் அப்படின்னா குயின் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக ஆடணும். ஓகே, நம்ம அடிக்கிறோம். குயின் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த நைட் அடித்தோம். இது சிம்பிள் தான். பிஷப் எடுத்து இங்கே வச்சா நேரம். செக் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பான் வந்து பின்ன இந்த பானில் இந்த ரூக் அடிச்சிடலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம்? ரைட்டு. ரூக் எடுத்து குயின் எடுத்து வந்து கேட்கலாம். நான் அந்த பிஷப் பின்ன இருக்கு. ஓகே, பின் டாக்டிக்ஸ் ஓரளவு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேக்ரேண்ட் டாக்டிக்ஸ். அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.